Assalamu alaikum viewers. Welcome to Inaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பருப்பு வடை பண்ண போகிறோம். 1.5 டம்ளர் கடலைப்பருப்பை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி 1 இன்ச் எடுத்திருக்கேன். பூண்டு 6 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வடித்து வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி வச்சதில் வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிட்டு அதை தட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.